மாமா மேல எந்த தப்பும் இல்லம்மா. அவர்கிட்ட இப்படி எல்லாம் பேசாத, அப்புறம் மாமா வருத்தப்படுவாரு. நமக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்துக்கு காரணமானவங்க வருத்தப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அவரையே வேண்டான்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல. குடும்ப பிரச்சனைய குடும்பத்திலே தீர்த்துக்கணும். ஆபீஸ்ல தீர்த்துக்கிறது எந்த விதத்துல நியாயம்? பிடிக்காதவங்கள பழி வாங்கறதுக்கு சட்டத்தை கையில எடுக்கலாமா? அது தப்பில்ல. துளசி, நீ புரியாம பேசாதமா. இல்ல பார்த்திபா, அவ லாஜிக்கோட தான் பேசுறா. அவ கேக்குற ஒவ்வொரு கேள்வியும் நியாயமானது. எப்பவும் நான் நியாயமா தான் பேசுவேன். எங்க தப்பு நடந்தாலும் அநியாயம் நடந்தாலும் கேள்வி கேட்பேன். ஆபீசருங்கிறதால என்னால பேசாமலாம் போக முடியாது. துளசி, ஒரு நிமிஷமா. இப்ப பேசுமா. ஓ, தொப்பிய கழட்டிட்டா தப்பிக்கலான்னு பாக்குறீங்களா? என்கிட்ட அதெல்லாம் நடக்காது. தொப்பி போட்ட ஆபீசரா இருந்தாலும் தொப்ப போட்ட ஆபீசரா இருந்தாலும் நான் கேள்வி கேட்பேன். அப்படி எல்லாம் இல்லம்மா. இது நம்மளுடைய குடும்ப பிரச்சனை. அதனாலதான் நான் தொப்பிய கழட்டிட்டேன். இப்ப எல்லா விஷயத்தையும் நீ என்கிட்ட தாராளமா பேசலாம். என்னாலையும் மனசை விட்டு பேச முடியும். சொல்லுமா. ஓஹோ, சென்டிமெண்டா பேசி என்ன சமாதானம் செய்ய பாக்குறீங்களா? நீங்க ஆபீசரா இருந்தாலும் தாய் மாமனா இருந்தாலும் தப்பு பண்ணா தப்புதான். நீங்க அநியாயமா நடந்துக்கிட்டா நான் புகார் பண்ணுவேன். தப்பிக்கலான்லாம் பாக்காதீங்க. இல்லம்மா, நான் தப்பு பண்ணிருந்தா நீ தாராளமா புகார் பண்ணலாம். ஏன் இப்படி பண்ணீங்கன்னு தைரியமா கேள்வி கேட்கலாம். ஆனா இந்த விஷயத்துல நீ என்ன கேள்வி கேட்கறது நியாயமே இல்ல. நீ கேள்வி கேட்க வேண்டியது பைரவிய. வீட்டுல உன் அத்தை இருக்கா, அவளை போய் கேளு ஏன் இப்படி பண்ணீங்கன்னு. பார்த்திபனை டிரான்ஸ்பர் பண்றது என்னோட முடிவா, உன் அத்தையோட முடிவுமா? அவளோட உயிரை காப்பாத்துறதுக்காக நான் என்னோட உறவை விட்டு கொடுத்துருக்கேன். உங்க அப்பாவை டிரான்ஸ்பர் பண்ணிட்டு நான் மட்டும் இங்க சந்தோஷமா இருப்பேனா? உங்க எல்லாரையும் ஊரை விட்டு அனுப்பிட்டு நான் மட்டும் எப்படிமா நிம்மதியா இருப்பேன்? சிவகாமி என்னோட உயிர்மா. இத்தனை வருஷத்துல நான் அவளை பிரிஞ்சதே இல்லை. கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாரு. அவ குடும்பத்தோட ஊரை விட்டு போறதுக்கு நானே கையெழுத்து போட்டிருக்கேன். எனக்கு எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். இது நரக வேதனைமா. மாமா, நீ உங்க மாமாவை ஒரு ஆபீசரா தான் பாக்குற. ஆனா எனக்குள்ள ஒரு அண்ணன் இருக்கான், ஒரு மாமா இருக்கான். பாசம் இருக்கு, பந்தம் இருக்கு. நானும் ஒரு மனுஷன் தாமா. இந்த யூனிஃபார்ம்குள்ளேயே ஒரு மனசு இருக்கு. அது படுற வேதனைய உன்னால புரிஞ்சுக்க முடியாதுமா. மாமா, அவ ஏதோ சின்ன பொண்ணு, தெரியாம பேசிட்டா. நீங்க ஏன் மாமா? இல்ல பார்த்திபா, அவ சின்ன பொண்ணுதான். ஆனா குடும்ப பிரச்சனையால அவளும் பாதிக்கப்பட்டிருக்கா. அதனாலதான் கேள்வி கேட்கறா. அதுல தப்பு இல்லையே. குடும்ப பிரச்சனையை சரி பண்ண வேண்டிய இடத்துல நாம இருக்கோம். ஆனா அதை நம்மளால சரி பண்ண முடியலையே. அதுதான் இங்க பிரச்சனையே. இதுக்கெல்லாம் என்ன தீர்வு, எப்போ சரியாகும், இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியலமா. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் நான் உறுதியா நம்புறேன். இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே தீர்வு நாம பொறுமையா இருக்கிறது தான். ஒருத்தர் மேல ஒருத்தர் புகார் சொல்லி பிரச்சனையை பெருசாக்கிடக்கூடாது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் நியாயமானது. தப்பு பண்ணா யாரா இருந்தாலும் கேள்வி கேட்பேன்னு ஆபீஸ்க்கே வந்து ஒரு கமிஷனரே கேள்வி கேட்கிற பாரு. சாரி மாமா. சேச்சா, இல்லம்மா, இந்த தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. உன் பேச்சுல நேர்மை இருக்கு. எதுக்காக நீ சாரி கேட்கணும்? நீ இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நீ எப்பவும் இப்படியே இருமா. கீப் இட் அப். துளசி, குடும்ப விஷயத்துல நாளைக்கு என்ன நடக்கும்னு என்னால சொல்ல முடியல. ஆனா நேர்மையும் பாசமும் தான் நம்மளை கண்டிப்பா காப்பாத்தும். நீ உண்மையாரு. யாராவது தப்பு பண்ணாங்கன்னா தைரியமா தட்டி கேளு. நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன்னோட எதிர்காலம் நல்லா இருக்குமா. அதுக்காக நாங்க இருக்கோம். நீ தைரியமா போமா. தேங்க்யூ மாமா. அப்பா, அப்ப நான் கிளம்புறேன். சரிம்மா, பார்த்து போ. சரிங்கப்பா.
வரேன் மாமா. வாமா. பார்த்திபா, இந்த வயசுல அவ எவ்வளவு தைரியமா பேசுறா. துணிச்சல் ரொம்ப அதிகம். அவ உங்க ரத்தம் மாமா. ஏன் ரத்தமா? அ, 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 அது உங்களுக்கும் துளசிக்கும் ஒரே பிளட் குரூப்பா? அத சொன்ன மாமா. ஓ ஓகே, சரி வா. சரி மாமா. சிவகாமி, சிவகாமி, நீங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்க. வாங்க வாங்க, உள்ள வாங்க. நல்லா பாத்துக்கோங்க, இந்த வீடுதான். இங்க நீங்க எதிர்பார்க்கிற எல்லா வசதியும் இருக்கு. போங்க, போய் நல்லா சுத்தி பாருங்க. சத்யவதி, யார் இவங்க? வீடு பார்க்க வந்திருக்காங்க. வீடு பார்க்கவா? ஓ, உனக்கு விஷயமே தெரியாதுல்ல? இங்க பாரு சிவகாமி, உன் வீட்டுக்காரர் இங்க இருந்து வேற ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறாங்க. எப்படியும் 2 நாள்ல நீங்க வீட்டை காலி பண்ணிட்டு வெளியூர் போயிடுவீங்க. அதுக்கப்புறம் வீட்டை சும்மா வச்சிருப்பாங்களா? வாடகைக்கு விடுவாங்கல்ல? இவங்க தான் இங்க குடி வர போறாங்க. என்கிட்ட பைரவி அம்மா தான் இவங்களுக்கு வீட்டை காட்ட சொன்னாங்க. அண்ணி தான் அனுப்புனாங்களா? ஆமா சிவகாமி, இவங்க அம்மாவுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. துளசி இருக்காளா? அவ வெளியே போயிருக்கா. நீங்க ஏன் இங்க நிக்கிறீங்க? போய் வீட்டை பாருங்க. அப்புறம் அது இல்ல இது இல்லன்னு குறையெல்லாம் சொல்லக்கூடாது. போய் பாருங்க. சரி. வா. சத்யவதி, எனக்கு என்னமோ இது சரியா படல. ஐயோ, நான் என்ன பண்ணேன்? அவர் இல்லாத நேரத்துல இப்படி நடந்துக்கிறது எனக்கு சரியா படல. தயவு செஞ்சு அவங்களை கூட்டிட்டு போயிடு. சிவகாமி, என் மேல வருத்தப்படுறதுல எந்த புண்ணியமும் இல்ல. நான் வெறும் 50 தான். வில்லு அங்க இருக்கு. நீ வேணா போன் பண்ணு சிவகாமி. பைரவி அம்மாக்கு போன் பண்ணி இந்த மாதிரி குடியிருக்கிற வீட்ல சொல்லாம கொள்ளாம ஆள் அனுப்புறது தப்பு, அவங்கள உடனே போக சொல்லுங்கன்னு சொல்லிடு. நாங்களும் போயிட்டே இருப்போம். போன் பண்ணு சிவகாமி. என்ன சிவகாமி யோசிக்கிற? பயமா இருக்கா? உனக்கே இப்படின்னா என் நிலைமையை யோசிச்சு பாரு. அம்மா பேச்ச மீறி நீயோ நானோ எதுவுமே பண்ண முடியாது. இங்க பாருங்க, நாம ரொம்ப நேரத்துக்கு இங்க இருக்க முடியாது. இந்த வீட்ல ஒரு பிசாசு இருக்கு. என்னது பிசாசா? ஆமா ஆமா, பிசாசு தான். அது வரத்துக்குள்ள நாம இங்க இருந்து கிளம்பணும். ஓகேவா? அங்க இங்கேயும் சுத்தி பாருங்க. என் வேலை முடிஞ்சது நானே சொல்றேன். அப்ப நம்ம கிளம்பிடணும். சரியா? சரிங்க. அம்மா, சத்யவதி எதுக்குமா இங்க வந்தா? யாருமா அவங்க? அவங்க வீடு பார்க்க வந்தாங்களா? அவங்க இனிமே இங்கதான் குடியிருப்பாங்களா? சரி, வாங்க மேல போய் பார்க்கலாம். சரி. இதே மாதிரி தான் மேலயும் இருக்கும். வீடு ரொம்ப நல்லா இருக்குல்ல? நீங்க மேல போய் பாருங்க. சரிங்க. அப்புறம் மேல் ரூம்ல சத்யவதி, எங்க வீட்டுக்கு யாரு கேட்டு வந்த? வெளிய போ. நீங்க மேல போங்க. மேலையா? போன்னு சொல்றல. ஏய், போ, விடு. விடுடி, கைய விடு. கைய விடுன்னு சொல்றல. விடு. என்னடி தாம் தும்னு குதிக்கிற? வீடு பாக்குறதுக்கு அம்மா தான் அனுப்புனாங்க. யார் வீட்டை யார் பாக்குறது? உங்ககிட்ட நாங்க வீடு காலி பண்றோம்னு சொன்னோமா? ரொம்ப ஆடாத. இது என்ன உங்க வீடா? வாடகை வீடு தானே. எப்படியும் இன்னும் 2 நாள்ல வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் இதோ இவங்க தான் வந்து இங்க குடியிருப்பாங்க. அத நீ சொல்லாத, ஓனர் சொல்லட்டும். இத நீ சொல்லாத, பைரவி அம்மா சொல்லட்டும். உனக்கு தைரியம் இருந்தா அங்க பேசு. என்கிட்ட எதுக்கு கத்துற?
கத்துறேனா விட்டனா தவட பழுத்துரும். உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? பெரிய இவன் நினைப்பா? பிச்சிடுவேன் பிச்சு. ஏய் என்னடி அடிக்க கை ஓங்குற? அடிக்கிறதா? இன்னும் ஒரு நிமிஷம் நீங்க நின்னா உன் காலையே உடைச்சிருவேன். போடி இங்க இருந்து. ஏய் துளசி, இவகிட்ட எதுக்கு நீ சண்டை போடுற? விடுறி, இதெல்லாம் இவங்க வேணும்னே பண்றாங்க. ஏமா அவங்க தான் புத்தி இல்லாம பண்றாங்கன்னா நீ ஏமா இவங்களை உள்ள விட்ட? நான் வேண்டான்னு தாண்டி சொன்னேன். எங்க கேக்குறாங்க? என்ன சிவகாமி, உன் பொண்ணு என்னையே அடிக்க வரா? உன் பொண்ணை இப்படிதான் வளர்க்கறதா? ஏய், என் அம்மாவை பேர் சொல்லி கூப்பிட்ட உன்னை தொலைச்சிருவேன். அங்கிள், இந்த சத்தியவதி ஒரு லூசு. இவ சொன்னானு நீங்க எதுக்கு வந்தீங்க? நாங்க வீட்டெல்லாம் யாருக்கும் விடுறதா இல்ல. நீங்க கிளம்புங்க. அதான் கிளம்புங்கன்னு சொல்லிட்டல, கிளம்புங்க. வா போலாம். நாங்க போறோமா? உன்னோட ஆட்டோலாம் இன்னும் 2 நாள் தான். அதுக்கப்புறம் வீட்டை காலி பண்ணி தான் ஆகணும். உன் அப்பாவை டிரான்ஸ்ஃபர் பண்ண போறாங்க, தெரியும்ல? அடுத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுறியே, உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா? இங்க பாரு சத்தியவதி, பைரவி நினைச்சது எதுவுமே நடக்காது. அப்படியே நடந்தாலும் அப்பா மட்டும்தான் போவாரு. நானும் என் அம்மாவும் இதே ஊர்ல இதே வீட்ல தான் இருப்போம். வீட்டெல்லாம் காலி பண்ண மாட்டோம். போய் சொல்லு. என்னது, காலி பண்ண மாட்டீங்களா? பின்ன பைரவிக்கு பயந்து ஊரை விட்டு ஓடி போயிடுவான்னு நினைச்சியா? அதெல்லாம் நடக்காது. அப்படியே போனாலும் அந்த பைரவிய நான் அழ வச்சுட்டு தான் போவேன். அவள கண்டிப்பா நான் அழ வைப்பேன். அதுக்கு நான் ஒரு ஐடியா வேற வச்சிருக்கேன். ஐடியாவா? என்ன ஐடியா? என்ன கதையா கேக்குற? மரியாதையா போயிடு, இல்ல நடக்கிறதே வேற. மொபைல்ல எப்படி எடுக்கிறது? ஹேய், உனக்கு சொன்னா புரியாதா? இனிமே வீடு காட்டுறேன் அது இதுன்னு சொல்லி இங்க வந்த பிச்சிருவேன் பிச்சு. போடி வெளிய. ஐயோ துளசி, எதுக்காக அவளை புடிச்சு தள்ளி விடுற? எதுக்கு இப்ப தேவையில்லாத பிரச்சனை? நீ கொஞ்சம் பேசாம இருமா. உனக்கு அவ்வளவு திமிரா? இருடி, என் அம்மா கிட்டயே சொல்றேன். போ, போய் சொல்லிக்கோ. எனக்கு ஒன்னும் பயம் கிடையாது. சொல்லிக்கோ, போ, போடி. சிப்ப. ஐயோ பா, காதுல கேட்க முடியல. ச்சே, இசாசு எப்படி எல்லாம் பேசுறா? எப்படியோ நம்ம வந்த வேலை முடிஞ்சது. அம்மா, நீ ஏம்மா கவலைப்படுற? உன் அண்ணி சொன்னா எல்லாமே நடந்துருமா? நம்மள அழ வச்சு அவங்க சந்தோஷப்பட பாக்குறாங்கம்மா. அது கண்டிப்பா நடக்காது. நம்ம வீடெல்லாம் காலி பண்ண போறது இல்ல. நாம இங்கதாம்மா இருப்போம். அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். முதல்ல நீ கவலைப்படாம இரு. ம்? உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்திருந்தா என்னையும் அடிக்க வந்திருப்பேன். உனக்கு பெரிய இவன் நினைப்பா? என்னவோ பெரிய ஆதாரம் இருக்கு அது இதுன்னு எங்க அம்மாவுக்கு ஆட்டம் காட்டினல, அந்த ஆதாரம் இப்போ என் கையில இருக்குடி. தம்மா துண்டு போனு இத வச்சுக்கிட்டு என்னெல்லாம் பேசுன? இந்த ஆதாரத்தை ஆதாரமே இல்லாம அழிக்க போறேன். அப்புறம் பாரு, பைரவி அம்மா உங்களை இந்த ஊரை விட்டு ஓட வைப்பாங்க. பெட்டி படிக்கையை தூக்கிக்கிட்டு நீ கதறிட்டு ஓட போறடி. இது மட்டும் நடக்கல, என் பேரு சத்தியவதி இல்ல.
நாங்க ஆடுற ரேஞ்சு. நீங்கெல்லாம் வேடிக்கை பார்க்க தான் லாய்க்கு. நான் கிரவுண்ட்ல ஆடுவேன், நீ கேலரியில உட்கார்ந்திருப்ப. அம்மா இனிமே உன்னை பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க, மனசால கூட நினைக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு எதுவுமே மறக்கல துளசி. நீ பேசினது, சிரிச்சது, நமக்குள்ள நடந்த எல்லாமே எனக்கு ஞாபகத்துல இருக்கு. உன்னால நான் காயம் பட்டிருக்கேன். இது கூட உன்ன மாதிரி தான். இந்த மார்க் லைஃப் லாங் என்னை விட்டு போகவே போகாது. அம்மா உன்னையும் என்னையும் நிரந்தரமா பிரிக்க பார்க்கறாங்க. அதுக்காக எல்லா வேலையும் பண்றாங்க. ஆனா எனக்குள்ள இருக்கிற உன் ஞாபகத்தை எப்படி பிரிப்பாங்க? நீ எங்க இருந்தாலும் உன்னுடைய ஞாபகம் இங்கதான் இருக்கும். அது எப்பவும் என்னோட மனசுல தான் இருக்கும். விஸ்வா, ஆ? நீ என்னடா பாக்குற? கண்ணாடியில என்ன அவ்வளவு நேரமா பாத்துட்டு இருக்க? ஆ, அம்மா என்ன பந்தல் அடிச்சு காயப்படுத்திருக்காமா. யாரு பண்ணாங்க? துளசி தானே. நான் அவளை பத்தி தாமா யோசிக்கிறேன். இப்ப எதுக்குடா அவளை பத்தி யோசிக்கணும்? என்னால மறக்க முடியலமா. கண்ணாடிய பாக்குறப்பெல்லாம் எனக்கு இந்த காயம் தான் ஞாபகத்துக்கு வருது. எனக்கு அவமானமா இருக்குமா. துளசிய பார்த்தாலே எனக்கு கோவமா வருதுமா. விஸ்வா, இந்த கோவம் உன்கிட்ட எப்பவுமே இருக்கணும். துளசியால உனக்கு எதுவுமே நல்லதே நடக்காது. அவளால கெடுதல் தான் நடக்கும். வாழ்க்கையில யார நம்பினாலும் அவளை மட்டும் நம்பிடாத. அவளை எப்பவும் நீ எதிரியாத்தான் நினைக்கணும். லைஃப்ல எனக்கு இருக்கிற ஒரே எதிரி துளசிதாமா. அவ என்னையே காயப்படுத்திருக்கா. இத பாக்குறப்பெல்லாம் பதிலுக்கு ஏதாவது செய்யணுங்கிற வெறிதாமா வருது. இந்த காயத்துக்கு அவ பதில் சொல்லி ஆகணும். விஸ்வா, நேரம் வரப்போ அவளுக்கு நாம யாருன்னு காட்டுவோம். அவளை அப்ப என்ன செய்யணுங்கிறத நான் பாத்துக்கிறேன். அவ பிரச்சனைக்கு நிரந்தரமா ஒரு முடிவு கட்டுறேன். இதுல நீ தலையிடாத. சரி சரி, அம்மா டிஃபன் பண்ணிருக்கேன், நான் எடுத்து வைக்கிறேன். வா சாப்பிடலாம். வரமா, நீங்க போங்க, நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வா. சரிம்மா. அம்மா அம்மா, கம் ஹியர். என்னடி இங்கிலீஷ் எல்லாம் பேசுற? எனக்கும் திறமையெல்லாம் இருக்குமா. ஐ அம் ஃப்ரம் எஜுகேட்டட் ஃபேமிலி. போதும்டி, நீ ஒழுங்கா பேசினாலே புரியாது, இதுல இங்கிலீஷ் வேறயா? ஏய், போன வேலை என்னாச்சு? அவங்களுக்கு வீடு காட்டினியா? பாத்துட்டாங்களா? எப்படிமா பாக்குறது? அங்கதான் ஒரு ராட்சசி இருக்காளே, வெளியில போங்கன்னு துரத்தி அடிச்சிட்டா. யாரடி அப்படி பண்ணது? சிவகாமியா? சிவகாமி இல்லம்மா, அந்த துளசி. அனுப்புனது நான் சொன்னியா? சொன்னம்மா. அதுக்கப்புறம் தான் தாம் தூம்னு குதிச்சா. அவ என்னைய அடிக்க வராமா, கழுத்தை புடிச்சு தள்ளாத குறையா என்ன வெளிய போடின்னு விரட்டி அடிச்சிட்டாமா. அவளுக்கு பயந்துகிட்டு நீயும் வந்துட்டியா? அசிங்கமா இல்ல? நான் என்னம்மா பண்றது? சிவகாமி எவ்வளவோ பரவாயில்ல, வீட்டை பாக்குறதா சொன்னதும் அமைதியா ஒதுங்கிட்டா. ஆனா இந்த துளசி இருக்காளே, எங்க இருந்தோ வந்தவ காச்சு மூச்சுன்னு கத்துறாமா. யாரு கேட்டுடி வந்த? உனக்கு புத்தி இருக்கா? அரஞ்சனா தவட பழுத்துருன்னு சொல்லி மிரட்டுறாமா. எனக்கு அவமானமா போச்சு.